ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஒரு பொண்ணை அங்க இருக்க அந்த பொண்ணோட கிளாஸ்மேட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஏழையா இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கலாய்ச்சி அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்தே விரட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டுறவர். இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப கோபம், தான் ஏழையா இருக்கிறதுனால. அப்ப ரொம்ப கோபத்தோட அப்படியே வீட்டுக்கு போயிடுறா. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது, அந்த பொண்ணு பெரிய பொண்ணா மாறிடுறா. ஒரு தடவை அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுமே இவ்வளவு அந்த பார்ட்டிக்கு போயிருக்கா. ஆனா அந்த பார்ட்டில இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு, ஸ்மார்ட் போன் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு போட்டிருக்கதோ ஸ்லீப்பர்ஸ், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணோட ட்ரெஸ்ல வந்து ஜூஸ் ஊத்தி விட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணுமே அவளோட போனை ஒரு டேபிள் மேல வைக்கும் போது அந்த போனை பார்த்து இந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிண்டல் பண்ணி அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து அவ வீட்டுக்கே விரட்டி விட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு தெரியாம நிறைய பணத்தை சேர்த்து வச்சு அவர் ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதை நினைச்ச அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசாமலே போயிடுறா. ஒரு நாள் அவ ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு வெளில வந்து பார்க்கும்போது ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்த அவங்க அப்பா இறந்து போய் கீழே கிடக்காரு. அப்ப அவங்க அப்பா பாக்கெட்ல வந்து இந்த பொண்ணுக்காக ஒரு லெட்டர் வச்சிருக்காரு. அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போதுதான் இந்த பொண்ணுக்காக அவர் ரிக்ஷா ஓட்டின காசெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பொருட்களா வாங்கி இந்த பொண்ணோட 22வது பர்த்டே வரும்போது இவ்வளவு பொருளை இந்த பொண்ணு கொடுத்து ஒரு ரொம்ப பெரிய ஷாக் உருவாக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த பொண்ணு கிட்ட சொல்லாம வச்சிருக்காரு அப்படின்றதே இந்த பொண்ணுக்கு அந்த லெட்டர் படிக்கும் போது தான் தெரிய வருது. அவங்க அப்பாவை நினைச்சு அவ வீட்டுல இருந்து கவலைப்பட்டு இருக்கா. அப்படியே இந்த ஒரு சோகமான ஷார்ட் பிலிமே வந்து முடிக்கிறாங்க.